அதாவது சகோதரர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, தொழுகையில் நம்ம நின்று தொழுது கொண்டிருக்கிறோம். நம்ம கூட தொழுகையில் இன்னொருத்தர் வந்து புதுசாக ஜாயின்ட் ஆகிறார், தொழுகையில் பக்கத்தில் நம்ம சஃபிலேயே நிற்கிறாரு. அது நிற்கிறவருக்கு தொழுகையுடைய பேடுதல் இல்லை. என்ன செய்கிறாரு? தொழுகையில் நெட்டியை முடிச்சிட்டு இருக்கிறாரு, விரல்களில் என்ன செய்கிறாரு, கையில் நெட்டி உடைச்சிட்டு இருக்கிறாரு, அல்லது தேவையில்லாமல் என்ன செய்கிறார், அவர் ஆடிட்டு அசைஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கிறவரை நம்ம தொழுகையில் அதை தடையலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஒரு நிகழ்வு, சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து தும்பல் வந்துருச்சு. அவர் என்ன செய்றாரு, தும்புறாரு. தும்பிட்டு என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். தொழுகையில் இருக்கும்போது தொழுகையில் சொல்லலாமா? சொல்லலாம். சொல்லலாம். தொழுகையில் இருக்கும்போதும் சொல்லலாம். ஏன்னா அந்த சஹாபி அதைத்தான் செய்றாரு. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றாங்க. இப்ப பக்கத்தில் இருக்கிறவர் என்ன செய்யணும்? யர்ஹமக்கல்லாஹ் சொல்லணும். அது சொல்லலாமா? அது சொல்லக்கூடாது. சரிங்களா? அது சொல்லக்கூடாது. தஹ்மீத் என்பது அல்லாஹ்வை புகழ்தல். சரிங்களா? அது தொழுகையில் ஒருத்தர் என்ன செய்யலாம், செஞ்சுக்கலாம். அந்த அடிப்பில் அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு. இன்னொருத்தர் யர்ஹமக்கல்லாஹ் சொல்லும்போது அவருடைய தொடையில் என்ன செய்றாரு, தட்டுறாரு. கூடாதுன்னு. சரிங்களா? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலேயே சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு நிகழ்வு. அப்ப இதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்யலாம், அது போன்று தேவையில்லாத செய்யறானா அவர் என்ன செய்யலாம், உணர்த்துவதற்காக வேண்டி தட்டலாம். நம்ம உணர்த்த போறவர் எப்படி இருக்கிறான்னு பார்த்துக்குங்க. சரியா? ஆமா, அவர் தட்டாம என்ன அடிச்சுட்டியா நீ தொழுகிறேன்னு சொல்லிட்டு அவர் நான் உங்களை விட கூடுதலா தட்டுவேன்னு சொல்லி தட்டினார்னா அது பெரிய ஃபசாதாயிடும். அதனால என்ன செய்யணும், இது போன்ற இடங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமை காத்து நம்ம அது முடிஞ்ச அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது சிறந்ததா இருக்கும். நம்ம கூட பரிச்சயமா இருக்கிறாங்க மக்கள், தொழுகைக்கு வந்துட்டு இருக்கிறவங்க, இப்போ நம்ம வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம நினைச்சலாம் ஒரு தட்டுனா அவர் மேபி என்ன செய்வாரு, ஏதோ ஒன்று இருக்குன்னு விலகிப்பார். ஏதோ ஒன்று இருக்கு, நம்ம தொழுது முடிச்சு பேசிக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. சரிங்களா? அதெல்லாம தொழுகைக்கே நீங்க தான் முதல்ல வர்றவரா இருந்தாருன்னா அவர் என்ன தட்டினீங்களா, அவர் என்ன செய்வார், இது ஒரு தொழுகையுடைய வழிமுறை அப்படின்னு நினைச்சு நம்மளை தட்ட வர்றவர். அந்த மாதிரியான சூழல்கள் நம்ம கவனத்தில் கொள்ளணும். கவனத்தில் கொண்டு அதை நினைச்சணும். இந்த தன்பி உணர்த்துதல் என்பது கூடும், அதை செய்யலாம். சரிங்களா?